Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க ஸ்னில்நாதன். Sexual reproduction in flowering plantsல last part video பார்த்தறலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா seed இப்ப பார்க்க போறோம். seed பொறுத்த வரைக்கும் in angiosperm அப்படிங்கிறது நம்ம flowering plants தான் angiosperm சொல்றோம். The seed is the final product of sexual reproduction. Sexual reproduction ஓட final end product யாரு seed. ஏன்னா அதுல இருந்து new plant emerge ஆகி வரப்போகுது. It is often described as a fertilized ovule. After fertilization ovule தான் seed ஆ மாறுது. So seedக்கு இன்னொரு பேரு fertilized ovule. Don't forget இது questionல கேட்பாங்க. Then seeds are formed inside the fruits. Angiospermsல நம்ம சொல்றது என்னன்னு பார்த்துக்கணும். Angiospermsல ஃப்ரூட்ஸ்க்குள்ள சீடு ஃபார்ம் ஆகியிருக்கு. ஃப்ரூட் யாரு? ஓவரி தான். ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஃப்ரூட்டாக மாறி இருக்காங்க. A seed typically consists of a seed coats. ஒரு சீட் கோட் இருக்கலாம், இல்லை 2 சீட் கோட்ஸ் இருக்கலாம். 1 காட்லிடன் இருக்கலாம், 2 காட்லிடன்ஸ் இருக்கலாம். அண்ட் an embryo axis, ஒரு embryo axis இருக்கு. The cotyledons of the embryo are simple structures. Cotyledons அப்படிங்கிறது simple structure. Cotyledon அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா seed leaf அப்படின்னு சொல்லுவாங்க, மறந்துடக்கூடாது. Generally thick and swollen due to storage of food reserve. Germinating seedக்கு ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது cotyledons தான். இதில் leguminous plants அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். Mature seeds may be non-albuminous or X-albuminous. Non-albuminous-நாலும் X-albuminous-நாலும் ஒன்று தான். Non-albuminous seeds have no residual endosperm as it is completely consumed during embryo development. Example, pea plant, groundnut plant கேட்பாங்க. Non-albuminous or X-albuminous plant அப்படிங்கிறது சீடில் endosperm இல்லை. endosperm இல்லாத சீடை நம்ம வந்து non-albuminous or X-albuminous seed அப்படிம்போம். சீடில் endosperm இல்லைனா non-albuminous or X-albuminous. எக்ஸாம்பிள் pea plant, groundnut plant எக்ஸாம்பிள் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ endosperm சீடில் ப்ரெசண்ட்டாக இருந்தால் அதுக்கு பேர் albuminous seeds or albuminous seeds. Albuminous seeds retain a part of endosperm as it is not completely used up during embryo development. Example, wheat, maize, barley, castor. இதெல்லாம் இந்த சீட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து endosperm இருக்கு. Occasionally in some seeds such as black pepper and beet, இது ஆல்ரெடி நீட்ல கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. black pepper and beet, remnants of nucellus. remnants அப்படின்னா remains or மீச்சம், மீதி இருக்கிறது. remnants of nucellus are also persistent. permanent-ஆ சீட்ல இருக்குது. this residual persistent nucellus இருந்தா அதை வந்து நம்ம பெரிஸ்பெர்ம்னு சொல்லுவோம். ஸோ பெரிஸ்பெர்மஸ் சீடுக்கு எக்ஸாம்பிள் black pepper and beet. பெரிஸ்பெர்ம்னா என்ன? நியூசெல்லஸ் சீட்ல கூட மிச்சம் மீதி இருக்கு, பர்சிஸ்டன்ட் பர்மனண்டா இருக்கு. அதை தான் நம்ம பெரிஸ்பெர்மஸ் சீட் அப்படிங்கிறோம். எக்ஸாம்பிள் black pepperம் பீட்டும். தென் இன்டர்கியூமன்ஸ் அப்படிங்கிறது சீடை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஓவியூல்ல 2 இன்டர்கியூமன்ஸ் இருக்கு பார்த்துருப்போம். இன்டர்கியூமன்ஸ் ஆஃப் ஓவியூல்ஸ் ஹார்டன்னா என்ன ஆகுதுங்க? தடிச்சு போகுது. ஹார்டன், ஒரே நிமிஷங்க. ஓகே, இது இந்த சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணும். ஓகே, இன்டர்கியூமன்ஸ் ஆஃப் ஓவியூல்ஸ் ஹார்டன் as tough protective seed coats. ஸோ இன்டர்கியூமன்ஸ் தான் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் சீட் கோட்டாக மாறுது, ஞாபகம் வச்சுக்கணும். The micropyle remains as a small pore in the seed coat. ஸோ ஓவியூலில் இருந்த மைக்ரோபைல் சீட்லையும் மைக்ரோபைல் தான் சீட் கோட்டில் ஒரு ஸ்மால் ஓப்பனிங்காக இருக்குது. இன்டர்கியூமன்ஸ் தான் சீட் கோட்ஸாக மாறி இருக்கு. This facilitates, யாரு? micropyle facilitates the entry of oxygen and water into the seed during germination. seed germinate ஆகணும்னா அதுக்கு தண்ணி உள்ளே போகணும், வாட்டர் ஆக்சிஜன் உள்ளே போகணும். அதுக்கு அந்த மைக்ரோபைல் ரீஜன் ஹெல்ப் பண்ணுது, அந்த போர். As the seed matures, its water content is reduced and seeds become relatively dry. 10 to 15% moisture by mass. ஸோ சீட் வந்து நமக்கு வந்து மெச்சூர் ஆகையில் அதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டு 15% வரைக்கும், 10 to 15% குறைஞ்சிருது. மாஸ் அந்த வெயிட்டில் குறைஞ்சிருது.
ஸோ அப்போ வந்து அந்த சீடு வந்து ட்ரை ஆகிடுது. The general metabolic activity of the embryo slows down. எம்ப்ரியோவோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ஸ்லோ டவுன் ஆகுது. The embryo may enter a state of inactivity called dormancy. Dormancy அப்படிங்கிறது உறக்க நிலை, sleeping stage அப்படின்னு சொல்கிறோம், inactive stage. Or if favorable conditionனா water, oxygen எல்லாமே டெம்பரேச்சர்லாம் நார்மலாக இருக்குது, ஆர் அவைலபிள், adequate moisture இருக்குது, தேவையான அளவுக்கு ஈரப்பதம் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, சூட்டபிள் டெம்பரேச்சர் இருக்குது, they germinate. யாரு சீட் ஜெர்மினேட் ஆகுறாங்க. சீடுக்கு தேவையான டெம்பரேச்சர், வாட்டர், மாய்ஸ்டர் இதெல்லாம் இல்லை, ஆக்சிஜன்லாம் இல்லைனா சீடு 10 to 15% அதோட ட்ரை வெயிட் ஒரு அந்த மாய்ஸ்டர் பை மாஸ், ட்ரை வெயிட்டில் மாய்ஸ்டர் பை மாஸ் ரெடியூஸ் ஆகி அதோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி கிட்டத்தட்ட ரொம்ப குறைஞ்சி போயிடுது. எம்ப்ரியோ வந்து டார்மன்சி, இன்ஆக்டிவிட்டி ஸ்டேட்டுக்கு போயிடுது. ஃபேவரபிள் கண்டிஷன், தண்ணி, வாட்டர், ஆக்சிஜன் இதெல்லாம் டெம்பரேச்சர்லாம் நார்மலாக இருக்கப்போ அது ஜெர்மினேட் ஆகுது. எம்ப்ரியோ அந்த சீடு வந்து ஜெர்மினேட் ஆகுது, சீட் ஜெர்மினேட் ஆகுது. ஓகே. As ovules mature into seeds, ovary develops into a fruit. That is the transformation of ovules into seed. எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க பாருங்க. And ovary into fruit proceeds simultaneously. ஒரே சமயத்தில் ஓவியூல் சீடாகவும் ஓவரி ஃப்ரூட்டாகவும் மாறுது சேம் டைமில், அதான் சைமல்டேனியஸ்லி. த வால் ஆஃப் த ஓவரி டெவலப்ஸ் இன்டு வால் ஆஃப் த ஃப்ரூட் கால்டு பெரிகார்ப். ஓவரி வால் தான் வால் ஆஃப் த ஃப்ரூட்டாக டெவலப் ஆகுது, தட் இஸ் பெரிகார்ப். இந்த ஃப்ரூட் மே பி ஃப்ளஷி ஆஸ் இன் குவாவா. ஃப்ரூட்னா நம்ம சாப்பிட்றோம்ல, கடிச்சு சாப்பிட்றோம்ல, அதில் சதைப்பற்றோடு இருக்கிறது, அதான் ஃப்ளஷி அப்படின்னு சொல்கிறோம். குவாவானா கொய்யாப்பழம், ஆரஞ்சு, மேங்கோ இதெல்லாம். ஆர் மேபி ட்ரை ஆஸ் இன் கிரவுண்ட்நட், கடலைச்செடி, மஸ்டர்ட், கடுகு இதிலெல்லாம் ட்ரை சீடாகவும் இருக்கும். Many fruits have evolved mechanisms for dispersal of seeds. Seeds spread ஆகணும் இல்லையா, அதுக்கு நிறைய சீட்ஸ் வந்து மெக்கானிசம் அவங்க டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. Recall the classification of fruits and their dispersal mechanism that you have studied in an earlier class. So 11th நம்ம படிச்சிருப்போம், அதை ரீகால் பண்ணிக்கோங்கிறாங்க. Is there any relationship between number of ovules in an ovary and the number of seeds present in a fruit? Yes, exactly. எத்தனை 10 ஓவியூல் இருந்தால் 10 சீடு வரும், ஒரு ஓவியூல் இருந்தால் ஒரு சீடு வரும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், நம்பர் ஆஃப் ஓவியூலும் நம்பர் ஆஃப் சீடும். ஓகே, நெக்ஸ்ட். இன் மோஸ்ட் பிளான்ட் by the time the fruit develops from ovary, other floral parts degenerate. So ஓவரியிலேருந்து ஃப்ரூட் டெவலப் ஆகும்போது செப்பல்ஸ், பெட்டல்ஸ் இதெல்லாம், ஆந்தர்ஸ் இதெல்லாம் வந்து ஃபால் ஆஃப் ஆகிடும். Then and fall off. However, in few species such as apple, strawberry, cashew, இது கொஷினில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கணும். ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, கேஷ்யூ இதிலெல்லாம் the thalamus also contributes to the fruit formation. Such fruits are called false fruit. அதாவது ஓவரியை தவிர வேற பார்ட் ஃப்ரூட்டாக மாறுதுன்னா அதுக்கு பேர் ஃபால்ஸ் ஃப்ரூட். ஓவரி ஃப்ரூட்டாக மாறுனா ட்ரூ ஃப்ரூட். ஓவரியை தவிர பாருங்கள், தலாமஸ் எதுலலாம் மாறுது, நீட் கொஷின் கேட்பாங்க. ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, கேஷ்யூ இந்த மூணுலையும் தலாமஸ் வந்து ஃப்ரூட்டாக மாறுது, அப்போ அதை ஃபால்ஸ் ஃப்ரூட்னு சொல்லிடுறாங்க. ஓவரியோட சேர்ந்து தலாமஸ் ஃப்ரூட்டாக மாறிடுது, ஓவரி ஃப்ரூட்டாக மாறல. ஸோ தட் இஸ் ஃபால்ஸ் ஃப்ரூட். Most fruits, however, develops only from the ovary and are called true fruits. ஓவரியிலேருந்து மட்டும் டெவலப் ஆனிச்சுன்னா அது ட்ரூ ஃப்ரூட்ஸ். ஓவரி அல்லாத பார்ட் டெவலப் ஆனிச்சுன்னா, ஃப்ரூட்டாக டெவலப் ஆனிச்சுன்னா அது ஃபால்ஸ் ஃப்ரூட். எக்ஸாம்பிள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், திருப்பி சொல்கிறேன், போர் அடிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, கேஷ்யூ ஃபால்ஸ் ஃப்ரூட்டுக்கு எக்ஸாம்பிள். நீட் கொஷின் கேட்பாங்க. இப்போ திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும், எக்ஸாமில் போய் நமக்கு கன்ஃபியூஷன் வரும். அந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்படி சொல்கிறோம். Although in most of the species fruits are the result of fertilization, there are a few species exceptions சொல்கிறாங்க. ஃப்ரூட்ஸ் வந்து ஃபர்டிலைசேஷனால தான் வருது, ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் தான் ஃப்ரூட் ஃபார்மேஷன் ஆகுது. பட் சம் எக்ஸப்ஷன் இருக்குது இந்த டயக்ராமில் பார்த்துக்குங்க. இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராம் பேஸ்டு கொஷின் லாஸ்ட் 4 இயர்ஸாக கேட்கல, 2022 இந்த டயக்ராமை கொடுத்து இந்த பார்ட்ஸ்லாம் கொடுத்து கேட்டிருந்தாங்க கொஷின். இந்த டயக்ராம் 2022 வந்துருந்துச்சு நீட் எக்ஸாமுக்கு, பார்த்துக்குங்க பயாலஜியில். ஸோ இன் விச் ஃப்ரூட்ஸ் டெவலப் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். ஸோ ஃபர்டிலைசேஷன் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் டெவலப் ஆகுது சில ஃப்ரூட்டில். சச் ஃப்ரூட்ஸ் ஆர் கால்டு பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட். இந்த பார்த்தினோஜெனிசிஸோட இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பார்த்தினோஜெனிசிஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட், சுவாலஜியில் நம்ம படிப்போம். பட் இங்கே கார்ப்னு வந்தால் ஃப்ரூட்டு, சீட்லெஸ் ஃப்ரூட். பனானா இஸ் ஒன் சச் எக்ஸாம்பிள். பனானால பூம்பழம் சாப்பிடுவாங்க, அதில் உள்ள விதை இருக்கே சார் கருப்பு கலரில் பார்த்தீங்கன்னா அது ஜெர்மினேட் ஆகாது, அது சூம்பி போனது, அது விளைச்சலெல்லாம் கொடுக்காது, அது நமக்கு வேலைக்கு ஆகாது. பனானால சீடு இல்லை,
சீடு இல்லாமல் ஃப்ரூட் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுதான் ஓகே. பனானா இஸ் ஒன் சச் எக்ஸாம்பிள். பார்த்தினோகார்பி கேன் பி இன்டியூஸ்டு த்ரூ த அப்ளிகேஷன் ஆஃப் growth ஹார்மோன்ஸ் அண்ட் சச் ஃப்ரூட்ஸ் ஆர் சீட்லெஸ். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, பார்த்தினோகார்பியை இன்டியூஸ் பண்ணுறேங்கிற ஹார்மோன் கொடுத்து ஏன் சீட்லெஸ் ஃப்ரூட் வரதுனால நமக்கு என்ன யூஸு? பழக்கடைக்கு போகிறோம், ஃப்ரூட்ஸ் அந்த ஜூஸ் வாங்கி குடிக்கிறோம். சீட்லெஸ் ஃப்ரூட் அந்த ஜூஸ் கடைக்காரனுக்கு இருந்தால் விதையை வச்சு உட்காந்து ஆள் வச்சு எடுத்துகிட்டு இருக்க தேவையில்லை. எடுத்தோமா மிக்சியில் போட்டோமா ஓட்டினோமா ஜூஸ் ரெடி. மென்று சாப்பிட்டோம்னாலும் நமக்கு ஈஸி சீடு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த அட்வான்டேஜ்லாம் கமர்ஷியலாக இருக்குது. அதனால் சீட்லெஸ் ஃப்ரூட்டை தூண்டி விடுறாங்க ஹார்மோன்ஸ் கொடுத்து, பிளான்ட் ஹார்மோன்ஸ் கொடுத்து. அதை பார்த்தினோகார்பி சொல்கிறோம். Seeds offer several advantages to the angiosperm. Angiosperms na flowering plants ku seed enna advantages. Firstly, since reproductive process such as pollination and fertilization are independent of water, seed formation is more dependable. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸில் பாலினேஷன்கிறது என்ன, போலன் கிரெயின்ஸ் ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாலேருந்து விழுகிறது. ஃபர்டிலைசேஷன் என்ன, ஃபியூஷன் ஆஃப் மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட். அவங்களுக்கு வாட்டர் தேவையில்லை. அதாவது ஹைட்ரோஃபைட்ஸ்க்கு மட்டும் பாலினேஷனுக்கு வாட்டர் தேவை. அதர் தென் ஹைட்ரோஃபைட்ஸ் லேண்ட் பிளான்ட் இருக்குது. அந்த லேண்ட் பிளான்ட்ஸ் தான் ஆஞ்சியோஸ்பம்ல ஜாஸ்தி. ஹைட்ரோஃபைட்ஸ் ரொம்ப 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 குறைவு. அப்போது வாட்டரில் இருக்கக்கூடிய ஆஞ்சியோஸ்பம், லேண்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆஞ்சியோஸ்பம் பிளான்ட்டுக்கும் பாலினேஷனுக்கு வாட்டர் வேண்டாம். ஏர் மூலியமாக வரும், இன்செக்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பயோட்டிக் ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க அதர் தென் வாட்டர். அப்போ வாட்டர்லேருந்து இண்டிபெண்ட் பாலினேஷனும் ஃபர்டிலைசேஷனும் இதில் ஆஞ்சியோஸ்பம்ல. பட் சீட் ஃபார்மேஷன் இஸ் மோர் டிபெண்டபிள். சீட் ஃபார்மேஷனுக்கு வாட்டர் கண்டிப்பாக வேணும். சீட்லேருந்து பிளான்ட் ஜெர்மினேட் ஆகணும்னா வாட்டர் கம்பல்சரி வேணும். ஆல்சோ சீட்ஸ் ஹேவ் பெட்டர் அடாப்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டிஸ்பர்சல் டு நியூ ஹேபிடேட்ஸ். ஸோ புது வளர்கிற இடம். ஹேபிடேட்னா என்ன சார், வளர்கிற இடம். ஸோ சீடு ஸ்ப்ரெட் ஆகும்போது புது இடத்துலலாம் போய் அந்த பிளான்ட் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா ஒரு மரத்தை பிடுங்கி எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம், ஆனால் அந்த சீடை கேரி பண்ணிட்டு போகிறது ஈஸி. அதுதான். ஸோ சீட் டிஸ்பர்சல் அந்த புது இடத்துக்குலாம் போய் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஹெல்ப் த ஸ்பீசிஸ் டு காலனைஸ் இன் அதர் ஏரியாஸ். மற்ற ஏரியாலையும் மேங்கோ ட்ரீ இருக்குன்னா அந்த மேங்கோ ட்ரீ இல்லாத இடத்துல கூட அந்த சீடு போய் போட்டு வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சீடு. ஆஸ் தே ஹேவ் சஃபிஷியன்ட் ஃபுட் ரிசர்வ்ஸ், யங் சீட்லிங்ஸ்னால் யங் பிளான்ட், சீட்லேருந்து ஜெர்மினேட் ஆகி வந்த பிளான்ட் ஆர் நரிஷ்ட் அன்டில் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆன் தேர் ஓன். ஸோ சீட்ஸில் வந்து ஸ்டோர்டு ஃபுட் மெட்டீரியல் இருக்குது. எண்டோஸ்பம் இருக்கலாம், காட்லிடனில் ஃபுட் ஸ்டோர் ஆகிருக்கலாம். ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணியிருக்க ஃபுட்டை வச்சு சீடு ஜெர்மினேட் ஆகி அது ஃபோட்டோசிந்தசிஸ் வர வரைக்கும் சீடில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த ஃபுட்டை கொடுத்து பிளான்ட்டை உசுரோட வச்சிருக்குது, காப்பாற்றுது. த ஹார்ட் சீட் கோட் ப்ரொவைட்ஸ் ப்ரொடெக்ஷன் டு த யங் எம்ப்ரியோ. ஸோ சீட் கோட் மேங்கோலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹார்டாக இருக்குது, அது யங் எம்ப்ரியோ உள்ளே இருக்கிறத ப்ரொடெக்ட் பண்ணுது, சாஃப்டாக இருக்கக்கூடிய எம்ப்ரியோவை. பீயிங் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் தே ஜென்ரேட் நியூ ஜெனடிக் காம்பினேஷன்ஸ் லீடிங் டு வேரியேஷன்ஸ். சீடுங்கிறது என்ன, மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் ஃபியூஷன் ஆகி வந்துச்சு. கிராஸ் பாலினேஷனில் வந்து அந்த மாதிரி ஃபர்டிலைஸ் ஆகி வந்து அந்த சீடு வந்து நியூ வேரியேஷன்ஸ் வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட், சீட் இஸ் த பேசிஸ் ஆஃப் அவர் அக்ரிகல்ச்சர். டீஹைட்ரேஷன் அண்ட் டார்மன்சி ஆஃப் மெச்சூர் சீட்ஸ் ஆர் crucial for storage of seeds which can be used as food throughout the year and also to raise crop in the next season. இப்போ என்ன சொல்கிறாங்க, சீசனுக்கு சீசன் தான் ஒரு சில க்ராப் வளரும். இப்போ நெல் செடி இருக்குது, மழை இல்லாத சமயத்தில் நான் நெல்லை பயிரிட்டேன்னா எல்லா சீடும் காணா போயிடும், காஞ்சி போயிடும். அப்போ அந்த விதை நெல்லை நான் சேவ் பண்ணி அடுத்த வருஷம் சீசனுக்கு, மழை சீசனுக்கு நான் வந்து அறுவடை செஞ்சுக்கலாம், தண்ணி ஊறி இருக்கும்போது கிணத்துல. ரெண்டாவது, வருஷம் ஃபுல்லாக நெல் மூட்டையை வச்சு நான் அரிசி ஆக்கி சாப்பிட்லாம், எல்லாம் முளைக்காது. ஸோ சீடோட டார்மன்சி ஹெல்ப் பண்ணுது. இங்கே உறக்க நிலை, ஜெர்மினேட் ஆகாமல் இருக்கிறது தான் சீட் டார்மன்சி. டீஹைட்ரேஷன்னா அது தண்ணியை இழந்து இருக்கிறதுனால அங்கே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதுக்கு வராது. இதெல்லாம் அட்வான்டேஜ். கேன் யூ இமேஜின் அக்ரிகல்ச்சர் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் சீட்ஸ்? வாய்ப்பே இல்லை. ஆர் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சீட்ஸ் விச் ஜெர்மினேட் ஸ்ட்ரெயிட் அவே சூன் ஆஃப்டர் ஃபார்மேஷன் கேனாட் பி ஸ்டோர்ட். அதாவது சீடு இருக்குது, அந்த சீடு இல்லாமல் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. ஒருவேளை அந்த சீடே இருந்தாலும் உடனே ஜெர்மினேட் ஆகிற மாதிரி சீடு அறுவடை பண்ண உடனே அது ஜெர்மினேட் ஆயிடுச்சுன்னா நம்ம வேணுங்கெல்லாம் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம இமேஜின் பண்ண முடியாது இல்லையா? ஹவு லாங் டு த சீட்ஸ் ரிமைன் அலைவ் ஆஃப்டர் தே ஆர் டிஸ்பர்ஸ்ட்? இது வந்து சேஞ்ச் ஆகும் ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும். திஸ் பீரியட் அகைன் வேரிஸ் கிரேட்லி. இன் எ ஃபியூ ஸ்பீசிஸ் த சீட்ஸ் லோஸ் viability in few months. Seeds of large number of species live for several years. ஸோ சில சீட்ஸுக்கு சில மந்த்ஸ் தான் வயபிலிட்டி இருக்கும், சில சீட்ஸ்க்கு செவரல் இயர்ஸ்க்கு வயபிலிட்டி இருக்கும். Some seeds can remain alive for hundreds of years. There are several records of very old yet viable seeds. viableனா அது இப்போ கூட ஜெர்மினேட் ஆகும். வெரி ஓல்ட் சீடாக இருந்தால் கூட. த ஓல்டஸ்ட் இஸ் த லூப்பின். கொஷின் கேட்பாங்க, நீட் கொஷின். லூப்பினஸ் ஆர்க்டிகஸ், பயாலஜிக்கல் நேம், பைனாமியல் நேம். லூப்பின்ங்கிறது காமன் நேம் சொல்கிறோம். லூப்பினஸ்
arcticus அப்படிங்கிறது binomial name. Excavated from Arctic tundra. அதிலிருந்து அகழ்வாராய்ச்சி செய்யும் போது எடுத்தாங்க, தோண்டி எடுத்தது. The seed germinated and flowered after an estimated record of 10,000 years of dormancy. சார் இந்த இயர் எப்படி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க? அந்த கார்பன் டேட்டிங், யுரேனியன் டேட்டிங் அதெல்லாம் சொல்கிறாங்களா, அதை வச்சு கணிச்சிருப்பாங்க. ஸோ 10,000 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சீடை ஆர்டிக் ரீஜன்லேருந்து, ஆர்டிக் தூந்திரா ரீஜன் ஃபுல்லாக ஐஸாக தான் இருக்குங்க, அங்கே எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ அது ஜெர்மினேட் ஆயிருக்கு. A recent record of 2,000 years old viable seed is of the date palm, பேரிச்சம்பழம், Phoenix dactylifera, Phoenix dactylifera, discovered during the archaeological excavation at King Herod's palace near the Dead Sea. So King Herod என்ன பண்ணிருப்பாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சப்ப பேரிச்சம்பழத்தை துண்ணிட்டு கோட்டையை துப்பியிருப்பாரு. அது இப்போ எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்துருக்காங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் எ பிரீஃப் அக்கவுண்ட் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ், இட் வுட் பி வர்த் அட்டம்ப்டிங் டு கம்ப்ரிஹெண்ட் த enormous reproductive capacity of some flowering plants by asking the following questions. என்னென்ன enormous reproductive capacity நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோமா, காம்ப்ரிஹெண்டுங்கிறது அதுதான். How many eggs are present in an embryo sac? Only one. ஒரு எம்ப்ரியோ சாக்கில் ஒரு எக் செல் தான் இருக்கும், ஒரு எக் தான் இருக்கும், மறந்துடாதீங்க. ஹவு மெனி எம்ப்ரியோ சாக்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் அன் ஓவியூல்? ஒரு ஓவியூலில் ஒரு எம்ப்ரியோ சாக் இருக்கும். ஹவு மெனி ஓவியூல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் அன் ஓவரி? ஒரு ஓவரியில் ஒரு ஓவியூல் இருக்கலாம், ஒரு ஓவரியில் ஒரு ஓவியூல் இருக்கலாம், 2 ஓவியூல்ஸ் இருக்கலாம், செவரல் ஓவியூல்ஸ் இருக்கலாம். ஹவு மெனி ஓவரிஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் எ டிப்பிக்கல் ஃப்ளவர்? அதுவும் ஓவரியும் வந்து பார்த்தோன்னா ஒரு கைனீஷியம், ஒரு அந்த கீழே இருக்கு இல்லையா, ஒரு ஓவரி, ஒரு பிஸ்டிலில் ஒரு ஓவரி இருக்கும். ஒரு பிஸ்டில், ஒரு கார்பலுக்கு ஒரு ஓவரி இருக்கும். ஆனாலும் மோனோ கார்பலரி, மல்டி கார்பலரிலாம் சொல்லுவோம். மல்டி கார்பலரினா என்ன, செவரல் கார்பல்ஸ். ஸோ ஒவ்வொரு கார்பல்லையும் ஒவ்வொரு ஓவரி இருக்கும். மல்டி கார்பலரி ஓவரியில் செவரல் ஓவரி இருக்கும். மோனோ கார்பலரி ஓவியூலில் ஒரு ஓவரி இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. ஹவு மெனி ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆன் எ ட்ரீ? அது நம்ம சொல்ல முடியாது இல்லையா. செவரல் ஃப்ளவர்ஸ், மேங்கோ ட்ரீலாம் போய் நம்ம ஃப்ளவர்ஸை எண்ணிட்டு இருக்க முடியுமா? ஓகே, அண்ட் ஸோ ஆன். இந்த மாதிரி கேள்விகள்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இவ்வளோ தூரம் படித்ததுனால. Then can you think of some plants in which fruits contain very large number of seeds? அதுக்கு எக்ஸாம்பிள் ஆர்ச்சிட் ஃப்ரூட்ஸ் ஆர் ஒன் சச் கேட்டகரி அண்ட் ஈச் ஃப்ரூட் கண்டெய்ன்ஸ் thousands ஆஃப் டைனி சீட்ஸ். ஆர்ச்சிடில், ஃப்ரூட்டில் thousands ஆஃப் டைனி சீட்ஸ் இருக்குது. சிமிலர் இஸ் த கேஸ் இன் ஃப்ரூட் ஆஃப் சம் parasitic species such as Thannambikkai and Striga. Have you seen a tiny seeds of ficus? So ficus tree பெருசாக இருக்கும், அதில் இருக்கக்கூடிய சீடு குட்டியாக இருக்கும். How large is the tree of ficus developed from the tiny seed? குட்டி சீட்லேருந்து எவ்வளோ பெரிய ட்ரீ வந்திருக்கு. How many billions of seeds does each ficus tree produce? கோடிக்கணக்கான சீட்ஸ் அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. கேன் யூ இமேஜின் எனி அதர் எக்ஸாம்பிள் இன் விச் சச் எ டைனி ஸ்ட்ரக்சர் கேன் ப்ரொடியூஸ் சச் எ லார்ஜ் பயோமாஸ் ஓவர் த இயர்? அப்படின்னா ஆலமரம், அரச மரம் எல்லாம் சொல்லலாம். ஓகே, அப்போமிக்சிஸ், ஈவன் வேப்ப மரம் கூட, வேப்பம் பழம், வேப்பம் காய் சின்னதாக தான் இருக்கும். தென் அப்போமிக்சிஸ் அண்ட் பாலிஎம்ப்ரியானி, இதில் பார்த்துக்குங்க, இந்த ஓரபாங்கே அண்ட் ஸ்ட்ரிகா அப்படிங்கிறது parasitic species கொடுத்துருக்காங்க, கொஷினில் கேட்பாங்க. அப்போமிக்சிஸ் அண்ட் பாலிஎம்ப்ரியானி. Although seeds in general are the products of fertilization, a few flowering plants such as some species of asteraceae and grasses have evolved a special mechanism to produce seeds without fertilization called apomixis. அப்போனா without, mixisனா fusion of gametes. Fusion of gametes இல்லாமல். What is fruit production without fertilization called? Fruit production without fertilization நம்ம வந்து apomixis அப்படி சொல்கிறோம். Thus apomixis is a form of asexual reproduction that mimics sexual reproduction. Sexual reproduction மாதிரியே இருக்கும், ஆனால் apomixisங்கிறது asexual தான், அப்படியே காப்பி அடித்த மாதிரி இருக்கும். There are several ways of development of apomictic seeds. In some species, the diploid egg cell is formed without reduction division and develops into the embryo without fertilization. Diploid egg cell produce ஆயிரும். எக்கே டிப்ளாய்ட் ஆகிறதுனால டைரெக்டாக இதுதான் ஜைகோட்னு நினச்சி இதுலேருந்து எம்ப்ரியோ டெவலப் ஆகி வந்துடும், டிப்ளாய்டு எக்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால. மோர் ஆஃபன் ஆஸ் இன் மெனி சிட்ரஸ் அண்ட் மேங்கோ. எக்ஸாம்பிள் சிட்ரஸ் அண்ட் மேங்கோ பாருங்கள், கொஷினில் கேட்பாங்க. சிட்ரஸ் அண்ட் மேங்கோ varieties, citrus and mango, many varieties of citrus and mango la, some of the nucellar cells surrounding the embryo sac starts dividing, protrude into the embryo sac. embryo sac உள்ள ஏதாவது ஒரு diploid cell உள்ள போனுச்சுனா அது embryo sac zygote னு நினைச்சுக்கோ, அப்போ அது embryo-வா டெவலப் பண்ணி விட்டுரும். occurrence of more than one embryo in a seed is referred to as
polyembryony. Polyna many embryo develop ஆயிடுது. Take out some seeds of orange and squeeze them. Orange நம்ம சாப்பிடுவோம்ல, அதை squeeze பண்ணுங்க. Observe the many embryos of different sizes and shapes from each seed. ஆரஞ்சு பழம் நீங்கள் சாப்பிட்ற எடிபிள் பல்பெல்லாம் விட்டுருங்க. உள்ள ஆரஞ்சு சீட் இருக்கும், அதை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய எம்ப்ரியோஸ் பார்க்கலாம். கொஞ்சம் அந்த டிசெக்ஷன் மைக்ரோஸ்கோப்னு சொல்லுவாங்க, அது நீங்கள் ஸ்கூலில் இருக்கும், அதை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கவுண்ட் த நம்பர் ஆஃப் எம்ப்ரியோஸ் இன் ஈச் சீட். வாட் வுட் பி த ஜெனட்டிக் நேச்சர் ஆஃப் அப்போமிக்டிக் எம்ப்ரியோஸ்? எக்ஸாக்ட்லி ஆஸ் பேரண்ட். எந்த மதர் பிளான்ட்லேருந்து அந்த ஃப்ரூட் வந்துச்சோ அப்படியே அதோட மாதிரியே இருக்கும் அதோட genetic nature. Can they be called clones? Yes, they can be called because same genetic setup ஓட இருக்கும். ஏன்னா இங்கே fertilization நடக்கல. Hybrid varieties of several of our food and vegetable crops are being extensively cultivated. Hybrid varietyனா cross varieties, high yielding variety, disease resistant variety ரெண்டையும் கம்பைன் பண்ணி வந்த நியூ வெரைட்டியில் 2 கேரக்டர் இருக்கும். Cultivation of hybrid has tremendously increased the productivity, so yield increase ஆகுது. One of the problems of hybrids is that hybrid seeds have to be produced every year. So hybrid seedsல இருக்கக்கூடிய பிரச்சனை, hybrid seedsல இருந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வராது. அப்போ every year நம்ம hybrid seedsை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு காஸ்ட் ஜாஸ்தியாகும். If the seeds collected from hybrids are sown, நட்டு வைக்கிறோம், சோன்னா நட்டு வைக்கிறோம், the plants in the progeny will segregate and do not maintain hybrid characters. இப்போது high yielding variety, disease resistant variety, அதுலேருந்து ஒரு hybrid seed எடுத்துட்டோம், அதை நட்டு வைக்கிறோம். அதோட ப்ராஜனிஸ்க்கு அந்த 2 கேரக்டரும் சேர்ந்து வராது. அப்போ எவ்ரி இயர் நீங்கள் என்ன பண்ணணும், நியூ ஹைப்ரிட் சீட்ஸை உருவாக்கிட்டே இருக்கணும் லெபார்ட்ரியில். ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைப்ரிட் சீட் இஸ் காஸ்ட்லி அண்ட் செக்ரிகேட்னா பிரிஞ்சு போயிடும். அந்த ஹை கேரக்டர் டிசைர்டு கேரக்டர்ஸ் பிரிஞ்சு போயிடும் அடுத்தடுத்த ஜென்ரேஷனில். அதனால் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்டிவிட்டி வந்து காஸ்ட்லியாகவும், காஸ்ட் ஆஃப் த ஹைப்ரிட் சீட்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது ஃபார்மர்ஸுக்கு. இஃப் தீஸ் ஹைப்ரிட்ஸ் ஆர் மேட் இன்டு அப்போமிக்டிக்னா என்ன, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்காமல் அந்த சீட்லேருந்து அப்போமிக்டிக் சீட் ஃபார்ம் ஆனிச்சுன்னா உங்களுக்கு தேர் இஸ் நோ செக்ரிகேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் த ஹைப்ரிட் ப்ராஜெனி. ஸோ ப்ராஜெனினா யங் ஒன்ஸ், அதில் ஹைப்ரிட் சீட்லேருந்து வந்த அப்போமிக்டிக் சீடில் புது கேரக்டர் வந்திருக்காது, இருக்கிற கேரக்டரும் லாஸ் ஆகியிருக்காது. அப்போ உங்களுக்கு அந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி, டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டின்னு டிசைர்டு கேரக்டர் அப்படியே கண்டினியூ ஆகும். தென் த ஃபார்மர்ஸ் கேன் கீப் ஆன் யூஸிங் த ஹைப்ரிட் சீட்ஸ் டு ரைஸ் நியூ crop year after year, and he does not have to buy hybrid seeds every year. Because of the importance of apomixis in hybrid seed industry, active research is going on in many laboratories around the world to understand the genetics of apomixis and to transfer the apomictic genes into hybrid varieties. சார் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன்னு கேட்பீங்க. நல்லா கவனிங்க. ஒன்று, ஏங்கிறது ஹை ஈல்டிங் வெரைட்டி, பிங்கிறது டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி. இது ரெண்டுலேயும் வந்த சீடு வந்து உங்களுக்கு இது கிராஸ் பாலினேஷன், செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் நடந்து வந்த ஹைப்ரிட் வெரைட்டியில் 2 கேரக்டரும் வந்துருச்சு. திருப்பியும் இவங்க ப்ராஜனியில் இந்த கேரக்டர் பிரிஞ்சு போயிடும். அப்போது இந்த இடத்துல நீங்கள் அப்போமிக்சிஸை கொண்டு வந்துட்டீங்கன்னா, கேமிட் ஃபார்மேஷன்லாம் இல்லை, இதிலேருந்து ஃபர்டிலைசேஷன் நடக்காமல் சீடு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா 2 கேரக்டரும் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு மெயின்டைன் ஆகும். இல்லைனா எவ்ரி இயர் இந்த 2 கேரக்டரோடு இருக்கக்கூடிய சீட்ஸை நம்ம லெபார்ட்டரியில் உருவாக்கணும், காஸ்ட்டு ஜாஸ்தியாக போயிடும். அதனால் அப்போமிக்சிஸ்க்கு காரணமாக இருக்கக்கூடிய ஜீன் என்ன, அந்த ஜீனை ஹைப்ரிட் வெரைட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா அதில் அப்போமிக்சிஸ் மூலியமாக கேரக்டர் லாஸ் ஆகாமல் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு நியூ கேரக்டர் மிக்ஸும் ஆகக்கூடாது, இருக்கிற கேரக்டர் லாஸும் ஆகாமல் கொண்டு போகலாமா அப்படிங்கிற ரிசர்ச் போயிட்டுருக்குங்க. ஸோ தட்ஸ் இட். வித் திஸ் வி கம்ப்ளீட் திஸ் சாப்டர். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.